நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதமானவர். பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தமக்கு பயந்தவர்கள் மேல் உடைய இரக்கத்தை, கிருபையை, தயவை, காருண்யத்தை பரவ செய்கிறவர். நீ மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன். ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கும்போது நான் மத்தியில வந்து நான் வாசம் பண்ணுகிறேன், அவளுக்குள் உலாவுகிறேன், அவருடைய தேவனாய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதுக்காக உடைய பிரசன்னம், உடைய சமூகம் எங்களை வந்து மூடி இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்தும். 1000 நாட்கள் வேற எங்கெங்கேயோ இருக்கிறதை பார்க்கிறோம். பிரகாரங்கள் இருக்கிற ஒரே நாள் நல்லது. அகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிறோம். பிரகாரங்கள் இருக்கிற ஒரே நாள் நல்லது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, இதோ பரிசுத்தவான்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, இதோ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எண்ட் டைம் ரெமனன்ட் செயின்ட்ஸ் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அப்படி அவர்கள் கூடி வரும் பொழுது அவர்கள் மேல் நீர் வரிய பண்ணுகிற தைலம் அது எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேல் இறங்குகிற அப்படி பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது எங்களுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு எங்களுடைய சரீரத்தின் மேல் வழிகிறது, என்னுடைய வஸ்திரங்கள் மேல் வழிகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இது எங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிரசின் மேல் அந்த அபிஷேகத்தை, எங்கள் ஒவ்வொருவர் மேல் அந்த அபிஷேக தைலம் எங்களுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு என்னுடைய வஸ்திரங்கள் மேல, எங்கள் சரீரங்கள் மேல, எங்கள் ஆவியில, எங்கள் ஆத்துமாவில, எங்கள் சரீரங்களில் பற்றி பிடிக்கிற தேவனுடைய அபிஷேகத்தின் அக்கினி, பற்றி பிடிக்கிற தேவனுடைய தைலம் எங்கள் ஆவியில, ஆத்துமாவில் இருக்கிற தொய்வுகளை, சோர்வுகளை, அசதிகளை, ட்ரைனஸ் அதை நக்கி போடுகிற தேவனுடைய அக்கினியாய் இருக்கிற பலிபீடத்தை சப்பனிட்டு எலியா கர்த்தருடைய நாமத்தில் கூப்பிட்ட பொழுது அந்த அக்கினி இறங்கி வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது போல வந்திருக்கிற பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகளையும், அசதிகளையும், தேங்க்யூ, நிர்விசாரங்களையும், தொய்வுகளையும் அதை நக்கி போடுவதா, அதை எரித்து சாம்பலாக்குவது. கூட்டம் முடியறதுக்குள்ள இந்த பிள்ளைகள் நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஒரு புதிய அபிஷேகத்தோடு, புதிய தரிசனங்களோடு, புதிய கிருபைகளோடு, புதிய ஒரு பரிமாணத்துக்குள் என்றான். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் பாத்திரமானதும் ஆகிய கனத்துக்குரிய பாத்திரமாவான்னு சொன்னீரே. இன்றைக்கு அநேகரை தேவன் புதுப்பிக்க போகிறேன், புதுப்பிக்கிற ஒரு அபிஷேகத்தை தேவன் ஊற்ற போகிறா. உங்கள் பாத்திரங்களை புதிய பாத்திரங்களாக வணைந்து உங்களுக்கு நேராக தேவன் தம்முடைய தரிசனங்களை உன்னை எதற்காக தெரிந்து
கொண்டாரோ, உங்களை எதற்காக முன்குறித்தாரோ, எந்த திசையை நோக்கி உன்னை அனுப்ப தேவன் சித்தம் கொண்டு இந்த ஊழியத்தில் இணைத்தாரோ, ஓரியா ஷியா தியா ரியா, அதை புதுப்பித்து ஒரு புதிய பரிமாணத்தோடு, ஒரு புதிய தரிசனத்தோடு, ஒரு புதிய அபிஷேகத்தோடு தேவன் இணைத்து இன்னைக்கு அனுப்ப போகிறார். அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்குகிற பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. Glorious, glorious anointing, glorious anointing of God. எங்களோடு கூட தங்கிடும், எங்களோடு கூட பேசும், ஒவ்வொருத்தரோடு கூட நீர் பேசும். வந்திருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது இன்னைக்கு பேசும்படிக்கு கர்த்தர் கொடுத்ததான தலைப்பு, அது யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. தேவன் செய்கிற காரியங்கள் ஆராய்ந்து முடியாது. தேவன் செய்கிற கிரியைகள், அதிசயங்கள், அது எண்ணி முடியாது. தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். தேவனுடைய கவுன்சில் எதுவோ அது நிலைக்கும். கர்த்தர் செய்வது எதுவோ அது நிலைக்கும் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு விரோதமாக என்ன போராட்டங்கள் வந்தாலும், அந்த தரிசனத்துக்கு விரோதமாக என்ன சூழ்ச்சிகள் இருந்தாலும், தேவனுடைய செயல் எதுவோ அது நிலைக்கும். His counsel stands forever. The counsel of God stands forever. அதுக்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். God's works are beyond human comprehension. அது மனிதனுடைய எண்ணங்களுக்கும் அவனுடைய விஸ்டம்க்கும் அது ஒப்பிட முடியாது. தேவனுடைய செயல் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு செயலிலும் we can see the revealing power of his wisdom, love and sovereignty. ஒவ்வொன்றிலும் நம்முடைய செயலில் அவருடைய மகத்துவத்தை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல யார் இந்த வார்த்தைகளை பேசினார்கள் என்னால், உபத்திரவத்தில் இருந்த யோபு, எல்லாவற்றையும் இழந்து போன தாசனாகிய யோபு, கஷ்டத்துல அவர் ஒரு தரிசனத்தோடு கூட, ஒரு நோக்கத்தோடு கூட உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரை சேவித்து வந்த ஒரு நீதிமான். தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரோ, அவர் கொடுத்த குடும்பம், அவர் கொடுத்த தரிசனம், அவர் கொடுத்த கட்டளைகள், பிரமாணங்கள், இது எல்லாவற்றிலும் நீதிமானாகிய யோபு மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த உத்தமத்தோடு, இதை நான் சொல்லவில்லை, ஆண்டவரே சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறோம் யோபுவை போல வேறு ஒருவனுமே இந்த பூமியில் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி சொல்றார். ஆனால் இந்த உபத்திரவத்தின் பாதை, இந்த சஃபரிங்ல he never doubted God. He never doubted his greatness. ஒரு நாளும் தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய அன்பையும் யோபு கொஸ்டின் பண்ணவே இல்லை. நான் எதுல தவறுன, நான் எதுல
ஒரு மனுஷனா, ஹியூமனா, நான் எதில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தேன்னு சொல்லி தன்னை தான் ஆராய்ந்து பார்த்தாரே தவிர தன் நாவினால் தேவனுக்கு விரோதமாய் ஒரு நாளும் யோபு வாயை திறக்கவே இல்லை. ஏசாயா 55 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. தேவனுடைய வழிகள் நம் வழிகள் அல்ல, தேவனுடைய நினைவுகள் நம் நினைவுகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கோ அப்படியே நம்முடைய வழிகளும் தேவனுடைய வழிகளுக்கு தூரமாக இருக்கிறது. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எது பெஸ்டோ அதை நமக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் சோதித்தறிந்து, வாலிபனே உன் இஷ்டப்படி நட, என்னெல்லாம் செய்யறியோ செய், உன் எனக்கு எல்லாம் கண்ணில் காட்சியில் படுதோ எல்லாவற்றையும் நீ செய். ஆனா தேவன் எது செய்ய நினைத்தாரோ அது ஒண்ணுதான் நிலைக்கும். இன்னைக்கு அநேகர் தங்கள் சுய பலத்தினால, சுய லாபத்துக்காக தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற, நான் சொன்னது நடக்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் தங்கள் ஞானத்தையும் பலத்தையும், தங்கள் அறிவையும், தங்கள் பணத்தையும் கூட செலவிடுகிறார்கள், தங்கள் நேரங்களை வீணாக்குகிறார்கள். But God's ways and His thoughts are beyond human understanding. ஒரு ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறார், ஒரு எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமாக, வாக்குத்தத்தமாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கூறுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நான் ஆராய்ந்து முடியாது, எண்ணி முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை நான் செய்கிறேன். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Lean not on your own understanding. இன்னைக்கு அநேகர் தொய்ந்து போய் சோர்ந்து போறது காரணம், நம்ம ஒரு காரியத்தை மனசுல நினைச்சிருப்போம், இது தேவனுடைய செயல், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம்னு நினைப்போம். அது கை கூடாமல் போகும்போது, அதுக்கு நேர் விரோதமா காரியங்கள் நடக்கும்போது நமக்குள்ள ஒரு சோர்வு வருகிறது, தொய்வு வருகிறது. ஆண்டவர் சொல்றார், உன் சுய புத்தியின் மேல் சாயா, உன் தேவனாய் கர்த்தர் மேலேயே நம்பிக்கை, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஸோ தேவனுடைய வழிகளுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது சம்டைம்ஸ் டிலே வர காரியங்கள், கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம இருக்கும்போது டிலே ஆகிற சில காரியங்கள் நம்ம ப்ரிப்பரேஷனுக்குள்ள நடத்தும். ஆண்டவர் சில வேளையில் சில காரியங்களை டிலே பண்ணி கொடுப்பார். இந்த டிலே பண்ற அந்த டைம் பீரியட் இருக்கு பாருங்க, தட்ஸ் த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷன்ல நம்ம முழுவதுமாய் கர்த்தர் மாற்றுவார். டிஃபீட்டை ஆண்டவர் டெலிவரன்ஸ்க்கு பயன்படுத்துவார். வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு டிஃபீட்டும் விக்டரியா, டெலிவரன்ஸா மாற்றுவார். சில வேளை ஆண்டோடைய சைலன்ஸ், ஆண்டோடைய அமைதி, நமக்காக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை மறைவில் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. கர்த்தர் எப்பவுமே சைலண்டா சில வேளையில் இருக்கும்போது நம்மை கைவிட்டுட்டார்னு அர்த்தம் கிடையாது. God is working behind the scenes. வெறும் இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள தான் இருக்கும்.
செய்திக்குள்ள நம்ம போகும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் சொல்லும் போது இன்னும் டீட்டெயிலாக அது உங்களுக்கு புரியும். பெரிய மெசேஜ் இன்னைக்கு, ஆனால் அந்த டைமுக்குள்ளே நான் முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். ஸோ சைலன்ஸ். சில வேளையில் ஆண்டவர் நமக்காக ஏதோ ஒரு காரியத்தை மறைவில் உங்களுக்காக பெஸ்ட்டு செய்கிறான்னு அர்த்தம். ஸோ இந்த வேளையில் நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த காரியத்துக்காக நான் ஜபிக்கிறேன், இதுக்கு மட்டும் ஆண்டவர் எதுவுமே எனக்கு சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறோன்னா, ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் மறைவில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய காரியங்களை நான் உன் நேரத்தில் கொடுக்கும்படி, கரெக்டான டைமில் கொடுக்கும்படி அவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறேன். ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே நீ எப்பொழுது வருவீர், நீ எப்பொழுது வருவீர்? இப்போ ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். இன்னும் கட்டி முடிக்கல பாவம். உங்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஹவுசஸ், பில்டிங்ஸ், மாளிகைகளை, மேன்ஷன்ஸை நான் போய் கட்டணும். இப்பயே கூட்டிட்டு போனால் நான் எங்கே வைப்பேன் உங்களை? நான் போய் அதை எல்லாத்தையும் மேன்ஷன்ஸ்லாம் கட்டி முடித்த பிறகு அதன் பின்பு நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இந்த காலகட்டங்களில், இந்த அமைதியான டைம்ல, தேவனுடைய ஆராய்ந்து முடியாத செயல்களும் அதிசயமான நிகழ்வுகளும் நடக்கிற டைம்ல ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? தம்முடைய சமாதானத்தை கொடுக்கிறார். சில வேளை அமைதியா இருக்கார்ல, அப்போ ரெண்டு விதமான அமைதி உண்டு. ஒன்று, தேவன் நம்ம மேல் கோபமா இருக்கும்போது, நாம ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேராது இருக்கும்போது ஒரு அமைதி இருக்கும். நம்பர் 2, கர்த்தர் நமக்காக கிரியை செய்யற வேலையில ஒரு அமைதி இருக்கும். ஸோ ஆண்டவர் உங்களுக்காக மறைவில் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை, பெஸ்டான ஒரு ஆன்சரை கொடுக்க போறாருன்னா, he gives you peace, சமாதானத்தை கொடுப்பார். நமக்குள்ள ஒரு அமைதியை கொடுப்பார். யோபுவின் வாழ்க்கையை பார்க்கும்போது, யோபுவும் சாத்தானும் கர்த்தரும் பேசின காரியங்களை ஆண்டவர் யோபு கிட்ட சொல்லல. ஆனா யோபுக்குள்ள ஒரு அமைதி இருந்தது. எல்லாவற்றையும் யோபு இழந்த பொழுதிலும் யோபுக்குள்ள ஒரு அமைதியும் சமாதானமும் வந்துச்சு. ஆகவேதான் யோபு தன் மனைவியை பார்த்து சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு 42 அதிகாரம் 5 வாசிக்க கேட்போம். யோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இவ்வளவு நாள் காதினாலே உம்மை பத்தி நான் கேள்விப்பட்டேன், ஆனா இப்பொழுதோ உம்முடைய கண் என்னை காண்கிறது. ஸோ முதலாவது, ஆண்டவர் நீங்க போற சிச்சுவேஷன்ல, அந்த டிலேஸ்ல, அந்த டினையல்ஸ்ல, எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எல்லா வாக்குத்தத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாமே கைக்கூடி அமையிற மாதிரி இருக்கு, ஆனா கடைசி நேரத்தில் என் கைக்கு வர மாட்டேன். ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு, கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சமாதானமும் விசுவாசம் இருக்கு பாருங்க. அதுதான் கர்த்தர் கொடுக்கிறது. God gives you peace without explaining everything. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிஹைண்ட் த சீன்ஸ்ல இன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம்ஸோ
இல்லை ஏதோ ஒரு சாங்ஸோ இல்லை மூவியோ ஏதோ ஒன்று எடுக்கும்போது பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறத பார்ப்பீங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளாப் ஆகிருக்கு, எத்தனை காரியத்தில் ரீடேக் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் நடந்திருக்குன்னு. இவ்வளோ காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டான காரியம் நடந்ததை அவங்க எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியே ஆண்டவர் பிஹைண்ட் த சீன்ஸில் நமக்காக ஆண்டவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். காட் ஒர்க்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். அவர் நமக்காக ஏதோ ஒரு காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னா, அது உங்களுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய ஒரு வேலை காரியங்களாக இருக்கலாம், ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுற காரியங்களாக இருக்கலாம், ஊழியத்தின் பாதையில் வர வேண்டிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம், இல்லை உங்கள் படிப்பு சம்பந்தமான ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஹீலிங்கான காரியமாக இருக்கலாம். அது மட்டும் பதிலே வராமல் இருக்குது. ஆனால் எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குது, எனக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்கு, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஆண்டவர் மட்டும் எனக்கு எதுவுமே பதில் சொல்ல நினைக்கிறீங்களே. The Lord is working for you behind the scenes. His ways are beyond human comprehension. ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். யோபு சொல்றார், இவ்வளோ நாள் என் காதுனால நான் கேட்டேன், இன்னைக்கு நான் அவரையே நான் பார்க்கிறேன். அவரே வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றேன். இன்னொரு எக்ஸாம்பிள நாம் பார்க்கலாம். God works behind the scenes. ராஜாத்தியாகிய எஸ்தர், the book of Esther முழுவதையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட கர்த்தருடைய பேரே வராது. கர்த்தர் எஸ்தருக்கு தரிசனமாகி, கர்த்தர் மொர்தெகாய்க்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆமானுக்கு எச்சரித்து, எங்கேயாவது கர்த்தர் பேர் வந்திருக்காங்க? ஒரு இடத்துல கூட கர்த்தருடைய பேர். இது ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா புக் ஆஃப் எஸ்தரை படிச்சீங்கன்னா ஒரு இடத்துல கூட கர்த்தருடைய நாமம் வந்திருக்கு. கர்த்தர் ஒரு இடத்துல இன்டர்ஃபியர் ஆயிருக்கவே மாட்டார். ஆனா முழுக்க முழுக்க தேவனுடைய செயலா இருக்கும். ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. தயவை உண்டு பண்ணினவர் கர்த்தர். மொர்தெகாய்க்கு வைக்கப்பட்ட தூக்குமரம் ஆமான் பேரில் விழுந்தது, அதை செய்ததும் கர்த்தர். ராஜா கனம் பண்ண விரும்புறனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி மொர்தெகாயை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தினதும் கர்த்தர். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தியானதா இருக்கட்டும், மொர்தெகாயுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், ராஜா அன்னைக்கு தூங்க முடியல, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஆமான் உடைய விழுந்து போகுதலா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அமைதியா இருந்து செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். கடந்த வாரத்தில் அதுதான் நம்ம தியானம் பண்ணோம். அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிடாதிருக்கிற தேவன். When God is silent, He is active. He is active. He is working behind the scenes. வாழ்க்கையில் அநேக விஷயங்கள்ல நீங்க ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, ஆனா பிரத்யட்சமான ஒரு பதில், இன்னும் ஆன்சர் உங்களுக்கு இன்னும் வரல. நீங்க நினைக்கிறீங்க, யோ வரலையே, டிலே ஆகுதே. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணாரே, அது ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆல்ரெடி இன் ப்ராசஸ். உங்க கைக்கு வந்தது சேரல, அவ்வளவுதான். அது தம்முடைய நேரத்தில், தம்முடைய சித்தத்தின்படி கரெக்ட் நேரத்தில் உங்க கைக்கு வந்துடும்.
அது வரைக்கும் உங்களை நடத்துவார், போஷிப்பார், பாதுகாப்பார், பராமரிப்பார். உங்களுக்கு அந்த பொறுமையை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், விவேகத்தை கொடுப்பார். உங்களை எல்லா விதத்திலையும் அவர் உருவாக்குவார். உங்களை பூரண புருஷனாய் மாற்றுவார். உங்களை பூர்ண சியோன் குமாரத்தியாய் மாற்றுவார். உங்களை அப்படியே உருவாக்கியிருப்பார். சில வேலையில் பிள்ளைங்க படிச்சிருக்கோன்னா உடனே அந்த வேலை கிடைக்காது. அவங்கள ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு போய் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன இவ்வளோ அழகாக வணைந்து கொண்டு போய் வச்சாருன்னு தெரியும். அழகாக ஆண்டவர் நம்மளை நடத்தியிருப்பார். சில பிள்ளைகளுக்கு படித்த உடனே நல்ல இடத்துல வேலை கிடைச்சிரும். அந்த வேலையில் உயர்ந்து கொண்டே போவாங்க. நீங்கள் பார்க்குறது அவங்க படித்த உடனே அவங்களுக்கு வேலை கிடைச்சது தான். ஆனால் அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்கள உருவாக்கியிருப்பார் ஆண்டவர். ஸ்கூல் படிக்கிற நாள்லேருந்து பிசாசு அவங்கள நொறுக்கியிருப்பான், உடைச்சிருப்பான். பலவிதமான மக்கள் அவங்க மேலே ஏறி நடந்து போயிடுவாங்க. அவங்க வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்திருப்பான். சிறு வயதுலேருந்தே அவங்கள உருவாக்கியிருப்பார். உங்கள் பார்வைக்கு எனக்கு எதுவும் கிடைக்கல, அவங்களுக்கு முடிச்சோடனே எல்லாமே கிடைச்சிச்சுன்னு நினைப்போம். அவங்கள பர்சனலாக கேட்டிங்களான்னு தெரியும். நான் உருவாகி இருக்கேன்னு சொல்லுவேன். என்னை கொண்டு போய் கர்த்தர் ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கிறாருன்னா அவங்கள ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பு மனுஷனுக்கு நல்லது. ஒருவேளை நீங்கள் சிறு வயதிலிருந்தே படிக்கிற நாட்களிலிருந்து நீங்கள் உபத்திரத்தின் குகையிலிருந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய ஒரு சாதியாய் மாற்ற, அநேகருக்கு திலான மக்களுக்கு உங்களை தாயாய் தகப்பனாய் வைக்க சிறு வயதிலிருந்தே நம்மளை உருவாக்கி கொண்டு வந்திருப்பார். மண்ணான நம்மளை ஒரு மகுடமா மன்னனா நம்மளை மாத்துற தேவன். இன்னைக்கு மண்ணா இருக்கிற நீங்க, உங்க குடும்பம் எல்லாராலும் அற்பமா எண்ணப்படுற நீங்கள் உங்களை ராஜாக்களும் ஆசாரியங்களுமாய் மாற்றும். உங்களை தேசத்திலேயே கர்த்தர் உயர்த்தி வைப்பார். சாதாரண மக்களை உயர்த்தி கனப்படுத்தி பார்க்கறது தான் ஆண்டவருக்கு பிரியம். எஸ்தருடைய வாழ்க்கையில, மொர்தெகாயுடைய வாழ்க்கையில அதை தான் அவர் செய்தார். சாதாரண பிள்ளைகளை அவங்க மேல கிரீடங்களை வைத்து அழகு பார்க்கிற தேவன் என் ஆண்டவராகிய கர்த்தர். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், மண்ணான என்ன மனுஷனா மாத்தின மன்னன் நீங்க. எல்லாரும் ஒரு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடும் பொழுதே ஒரு அபிஷேகம், ஒரு கிரீடம் உங்கள் மேல் இறங்கி வரும். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் உங்களுக்காக செய்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பார். சில வேளை சோர்ந்து போகும்போது நமக்கு ஒரு ட்ரீம்ல பேசுவார். சோர்ந்து போகும்போது தரிசனத்தில் பேசுவார். சோர்ந்து போயிருக்கும் போது இப்படி நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார். ஓ, ஆண்டவர் எனக்காக ஏதோ ஒன்று செய்கிறாரு போல, அதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். ஹல்லேலூயா. மன்னான என்ன மனுஷன மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க. மன்னான என்ன மனுஷன மாற்றி மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகளாக மாற்றினீங்க. என் அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். என் அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை
செய்கிற, மனசார மகிமைப்படுத்துற, ஆராதனை செய்கிற, மனசார மகிமைப்படுத்துற, ஆராதனை செய்கிற, மனசார மகிமைப்படுத்துற, ஆராதனை செய்கிற, மனசார மகிமைப்படுத்துற. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன், ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். கையை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன், ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன், ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். கைகளை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன், ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன், ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். One more time. ஆராதனை ஒரு மகிமை இறங்குது பாருங்க அந்த இடத்துல. இன்னைக்கு அலங்கோலமா இருக்கிறவங்கள அலங்காரமா மாத்த போறேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். மனசார மகிமைப்படுத்துகிறேன். வெறுமையான ஆத்திரம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே பாடம் தெரிஞ்ச எல்லாரும் சத்தமா நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரம்
எஸ்தருடைய கையில களிமண். எஸ்தரும் மொர்தெகாயும் குயவனுடைய கையில களிமண். ஒரு நாளும் எஸ்தர் நினைச்சதில்ல ராஜாத்தியாவும், ஒரு நாளும் மொர்தெகாய் நினைச்சதில்ல ராஜ அரண்மனையில் நம்ம மந்திரியா இருப்போம். ஒரு நாளும் அவங்க நினைச்சதில்ல தாங்க தலை வணங்கின ஆர்டருக்கு கீழ்ப்படிந்த ஆமான் அவள் கண்களுக்கு முன்பாக தூக்கும் இடைக்கு போச்சு. குயவன் கையில் களிமண்களா இருக்கும் அவர் எந்த விதத்திலும் நம்மளை வணைந்து உயர்த்தி வைப்பார். இன்னைக்கு களிமண்ணை தான் மற்றவங்களாம் பார்க்குறாங்க. யாருடைய கையில களிமண் அதை யாரும் பார்க்கறது இல்லை. The Lord is working behind the scenes. He is working for you. Jesus is working for you. Number 2, இரண்டாவது, ஆண்டவர் எப்படியா ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார்னா, God always uses weakness to display His power. ஒன்னுத்துக்கு உதவாத குப்பைகளை, பலகீனமானவர்களை, தகுதியற்றவர்களை அவர் தம்முடைய கையில் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்படுகிறவர்களை, ஏளனமாய் பார்க்கப்படுறவர்கள், பழிச்சு பேசுறவங்க, இது எதுக்குமே உதவாது, தண்டம் இது எப்படிதான் வாழப்போது தெரியல, பிழைக்க தெரியாது, இப்படிலாம் திட்டு வாங்குறவங்கள தேவன் தம்முடைய கையில் எடுக்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்றார். உங்களை பற்றி யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்பதாகவே நம்மளை உயர்த்தி வைப்பார். இதெல்லாம் எங்க பிழைக்க போகுது? குடும்பத்திலே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். படிக்கிற இடத்துலையோ, வேலை செய்கிற இடத்துலையோ, வாழ்ற இடத்துலையோ, வளர்ந்த இடத்துலையோ அற்பமா என்னப்படுறவங்கள தேவன் நம்முடைய கையில் எடுக்கிறார். He always uses weakness. அந்த ஹியூமன் வீக்னஸ் அவர் கையில் எடுத்து நம்முடைய வல்லமை அவர் விளங்க பண்றார். காட் ஸ்ட்ரென்த் அதில் தான் நமக்கு தெரியும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் முழுவதையும் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் 7, 32,000 பேர் இருக்கிற ஆர்மி, எல்லாரும் யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எதுக்குப்பா 32,000? ஒவ்வொன்றா குறைக்கிறார். அப்புறம் 22,000 ஆகுது. அப்புறம் இன்னும் குறைக்கிறார். கடைசியில் எத்தனை பேர் தெரியுமா போறாங்க? 300 பேர். 32,000 எங்க இருக்கு? 22,000 எங்க இருக்கு? 300 பேர் எவ்வளோ இருக்கு? ஆண்டவர் சொன்னார் 300 பேர் போதும்பா. இந்த 32,000 பேர் போயிருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்கள் எங்கள் வல்லமையினாலும் பலத்தினாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் ஞானத்தினாலும் செய்து முடித்தோம். இவ்வளோ பெரிய ஆர்மிக்கு முன்பாக 300 பேரை அனுப்புறாங்க. 300 பேர் போதும். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு காமிக்கும்படி உங்களுடைய வெற்றி உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, the battle is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. உங்களுடைய வெற்றி கர்த்தருடையது என்பதை அறிந்து கொள்ளும்படி இஸ்ரேலுக்கு எப்பவுமே ஆண்டவர் துணையா நிற்கிறார். எந்த தேசம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து சப்போர்ட்டை வாபஸ் வாங்கினாலும் அதுவும் தேவனுடைய செயலாக தான் இருக்கும். ஏன்னா நான் என் பலத்தினால, என் இராணுவத்தினால நான் உங்களை பாதுகாத்தேன்னு சொல்லாதபடி இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர் அவரே தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவனே பாதுகாப்பா இருக்கிறார். நானே உன்னை பாதுகாக்கிறேன், நானே உன்னை பராமரிக்கிறேன், போஷிக்கிறேன் என்று காண்பிப்பார். ஸோ பலவீனமா இருக்கிறீங்களா? நீங்க அடிக்கடி பலகீனப்படுறீங்களா? தேவன் உங்கள் மூலமாக தான் வல்லமை விளங்கப்படும். அடிக்கடி நான் விழுந்து போகிறேன், அடிக்கடி நான் தவறுகிறேன், அடிக்கடி நான் சோர்ந்து போகிறேன், அடிக்கடி பின்வாங்குகிறேன். ஆண்டவர் அதுல தான் தம்முடைய வல்லமையை விளங்கப்படுறேன். நான் என்னுடைய பலத்தினால, என் ஞானத்தினால, என் எக்ஸ்பீரியன்ஸ்னால, என்னுடைய அறிவினால, என் ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதை செய்தேன்னு சொல்லாதபடிக்கு, நான் எவ்வளவு வேணும் என உயர்த்தக்கூடாதபடிக்கு எழுதுறார்.
தேவன் தம்முடைய பலத்தை விளங்க பண்றார். தம்முடைய பலத்தை விளங்க பண்றார். பலவீனன் பலவான் என்று சொல்வான். பலகீனத்தில் அவருடைய பலனும் கிருபையும் பூரணமாய் அவங்க வாழ்க்கையில விளங்கும். பூரணமாய் விளங்கும். மூன்றாவதாக, ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை எப்படி செய்யறாருன்னா, என்றைக்குமே அவர் அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த வீக்னஸை ரிமூவ் பண்றவர் அல்ல. இருக்கிற பிரச்சனைகளை, ப்ராப்ளம்ஸ் அப்படியே வைப்பார். அதன் மத்தியில தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணபடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஸோ தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு தேடுறவர்களுக்கு அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ God never removes the problem, but gives you the strength to overcome it. The strength ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ நம்முடைய சர்க்கம்ஸ்டான்சஸ், நம்ம போற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், அந்த பாதைகள் எதுவும் மாற்றம் இருக்காது. பட் ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். God changes a person before changing the circumstance. அந்த சூழ்நிலையின் பாதையில நம்மளை உருவாக்கிடுவார். நம்ம கிட்ட இருக்க ஈகோவா இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸை மாத்திடுவார். ஐயோ, நான் எவ்வளோ மாறி இருக்கேன், நான் எல்லாம் இப்படிலாம் ஏற்பட்டவனே கிடையாது, இன்னைக்கு இதெல்லாம் போகணுன்னு இருக்குது, எனக்கு இந்த பேச்செல்லாம் வாங்கணும்னு இருக்கு எனக்கு, அப்படிதான் நீங்க சொல்வீங்க, இல்லை நினைப்பீங்க. நம்மளை அவர் உருவாக்குறார். நான் அடிக்கடி சொல்றது போல அது கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, போஸ் நான் இங்கே பவுல் தான். ஐயோ, என் மாம்சத்துல 2 கொரிந்தியர் 12 7-10 வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12 7-10. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. இதில் தம்முடைய பலனை அவர் கொடுக்கிறார். God gives strength instead of removing the problem. இந்த பாதையில நமக்கு அந்த பலனை கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார். அந்த பாதையில நம்ம போகும்போது அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி செய்ய. நம்பர் 4, நான் சொன்னேன், God changes a person before changing the circumstance. எல்லாவற்றுக்கு மேல ஆண்டவருக்கு விருப்பமானது என்னன்னா, நம்மளை மாத்துறதுதான். சாமுவேலை காண வந்த சவுல் வேறே இருதயம் உனக்கு கொடுக்கப்பட்டு, இன்னைக்கு போகிற இந்த பாதையில தேவன் உங்களுக்கு வேறே இருதயத்தை கொடுக்கிறார். தேவன் உங்களை தம்முடைய மனுஷனா மாற்றுகிறார், தம்முடைய பிள்ளைகளா மாற்றுகிறார், உங்களை உருவாக்குகிறார். தாம் விரும்புகிறபடி நம்ம உருவாக்குவோம். The greatest miracle is salvation. இருக்குது எல்லா மிரக்கல்ஸை விட பெரிய மிரக்கல் என்ன தெரியுமா? நீங்க மாறி இருக்கிறது,
நாம மாறி இருக்கிறது, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய மிரக்கல். அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்யறதுன்னா உங்களுக்கே தெரியும். என்ன மாத்தினது தான்ப்பா பெரிய மிரக்கல். நான் எப்படியெல்லாம் சுத்திட்டு இருந்திருப்பேன், நான் என்னென்னலாம் பிளான் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது இப்படிலாம் இருக்கணும்னு நீ பிளான் பண்ணியிருப்ப, அதுக்கு முன்னாடி அவர் பிளான் பண்ணியிருப்பார். காலேஜ் முடிச்சு நான் வேலைக்கு போகணும், நீ இப்படியெல்லாம் இருக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பேன். ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் முன்னாடி பிளான் பண்ணி, வாழ்க்கையில் எப்படிலாம் உலகத்தோடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். எல்லாத்தையும் அவர் மாற்றுவார். உங்களையே அவர் மாற்றுகிறார். நாளுக்கு நாள் நம் மறுரூபமாகி அவரை போல மாறுகிறோம். ஆகவே தான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் என்று வேதம் சொல்லும். ஸோ உங்களை ரட்சித்திருக்கிறாரு, அதுதான் இருக்கிறதுலையே பெரிய அற்புதம். நம்மளை ஆண்டோடைய பிள்ளைகளா வளர்க்கிறாரு, வாழ வைக்கிறாரு. கடல்ல ஒப்பேறாத மீன்களா நம்மளை வச்சிருக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய அற்புதம். இதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, மோசே 40 வருஷம் அரண்மனையில், எல்லாமே அரண்மனை வாழ்க்கை தான். 40 years in Egypt. சூப்பரான வாழ்க்கை. 40 years. அப்புறம் அடுத்த 40 years எங்க? வில்டர்னஸ். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். தூக்கி மேல இருந்து அப்படி கீழே தள்ளுற மாதிரி. அங்க என்ன மணி அடிச்சா சாப்பாடு, ஜெயில் இல்லை, எல்லாம் கேட்டது பாரு, ராஜ அரண்மனை சாப்பாடு தான். பரோனுடைய குமாரத்தி அங்க மகனா வளர்க்கப்படுறார். எல்லாமே அரண்மனை வாழ்க்கை. அதுக்கப்புறம் 40 வருஷம் வனாந்திரத்தில். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா God was preparing his heart. மோசேயை தேவன் உருவாக்குறார். மோசேயை தேவன் தம்முடைய ஊழியத்துக்காக, மகிமையான ஊழியத்துக்காக தம்மை உருவாக்குறார். So God prepares a person before fulfilling his promise. உங்களை தம்முடைய ஊழியத்துக்காகவோ, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவோ, தம்முடைய மகிமையை விளங்க பண்ணவோ ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை உங்க மூலமா நிறைவேற்ற, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற, அதுக்கு முன்னாடி நம்மளை என்ன பண்றாரா? He prepares us. இப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஊழியத்தை கொடுக்கிறதுக்கு முன்பதா நம்மளை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உடைச்சு உருவாக்கிடுவார். உருவானதுக்கு அப்புறம் திருப்பியும் உடைப்பார். அதான் இன்னும் உடையணுமே, இன்னும் உடையணுமேன்னு பக்தன் பாரு. நான் இன்னும் உடையணும். உடைச்சு உருவாக்கி ஒரு ஷேப்புக்கு வந்திருப்போம். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது தான் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக உடையும். உடைய 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 நம்மளை மகுடமா ஷைன் பண்ண வைப்பார். God prepares a person before fulfilling his promise. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், அவருடைய சித்தத்தின்படி நடக்க பழக்க வைக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் அடையாளம் காட்டுவார். எல்லாவற்றுக்கும் நமக்கு அடையாளம் காட்டுவார். எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி நமக்கு செய்வார். சில வேளை நம்ம நினைப்போம், ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாவற்றையும் அடையாளம் கண்டு கொள்ளும்படிக்கு அதை நம்ம கேராக கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் இன்னசென்டா இருப்பீங்க, இன்னசென்டான காரியங்களை செஞ்சிருப்பீங்க, இன்னசென்டா பேசியிருப்பீங்க, இன்னசென்டா ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுவே நமக்கு தீமையா மாறி நிற்கும் பொழுது நமக்கு அடையாளம் காட்டுவார். எலிசா பார்த்து சொல்வார், இப்படிப்பட்ட சகல நற்கருணையோடு எங்களுக்கு உதவி செய்தாய்,
நான் உனக்கு என்ன செய்யணும்? நம்ம செய்யற ஒவ்வொரு நன்மைக்கு கேட்டால் போல அந்த பிரதிபலன்கள் நம்மை தேடி வருகிறது. Number 5, God closes doors. God closes doors to open better ones. தேவன் வாசல்களை மூடுகிறார். திறந்த வாசலை அவர் மூடுகிறார். எல்லாமே கைக்கூடி வர மாதிரி வர காரியம் நின்று போகும். நல்லபடியா அது ஆரம்பிக்கும் நினைக்கிற காரியம் ஆரம்பமே இல்லாம போகும். நல்லா இருக்கிற வேலை திடீர்னு வேலை இல்லாமல் போகும். வீடை கட்டிடுவோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் நினைக்கும் போது அது இல்லாமல் ஸ்டாப் ஆகும். படிச்சு முடிச்சிருவோம், நமக்கு எல்லாத்துலயும் அப்படி உயர்ந்து தான் இருப்போம் நினைப்போம், அதுக்கான அறிகுறியே இருக்க. God closes doors. இது வரைக்கும் God opens doors தான் மெசேஜ் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், God closes doors to open better doors for you, the best ones for you. ஆனால் அந்த ப்ராசஸ், அந்த ப்ரிப்பரேஷன், அந்த ட்ரைனிங், கரெக்ட் வேர்ட் சொல்லணும்னா அந்த வெயிட்டிங் பீரியட்ல எல்லாமே இருண்ட மாதிரி இருக்கும். God is working behind the scenes. He opened the best doors. ஸோ அவருடைய டிலே கூட பெஸ்டா அமையும். உருவாக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். பாதி ப்ராசஸ்ல எடுத்த என்ன ஆகும்? ஒரு காரியம் செஞ்சுட்டே இருக்கீங்க, இப்பதான் எல்லாருமே கேக்லாம் செய்ய ஆசைப்படுறீங்க தானே? என்னென்ன இருக்கோ எல்லா இன்கிரீடியன்ஸும் வாங்கிடுவாங்க ஒன்றும் விடாம. இந்த கேக் கம்பெனிக்காரன் கூட ஏதாவது சப்ஸ்டியூட்டை போடுவான், இது ஒரிஜினல் பிராண்டு தான் வாங்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அது எஃபெக்டா இருக்கணும்னு ஒரு ஆசை தான். ஆனா அந்த கேக் செஞ்சு கொண்டே இருக்கும் போது, அது அவன்லயோ இல்லை நீங்க எதுல செய்றீங்களோ அந்த வெசல்ல செஞ்சுட்டே இருக்கும் போது பாதிலேயே அதை திறந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் நீங்க குதிக்கிறீங்களா, ஐயோ ஆண்டவர் அமைதியா இருக்கா, ஆண்டவர் அமைதியா இருக்கா, ஆண்டவர் ஏன் பேசல, ஆண்டவர் ஏன் வெயிட் பண்ண சொல்றாரு, ஏன் தள்ளுறார், டிலேவாகுது. ஒருத்த வெள்ளத்துல ஃபுல்லா ரோடெல்லாம் வெள்ளம், தண்ணி வீடெல்லாம் மூழ்கி அப்படியே மேலே ஏறுது, டெரஸ் வரைக்கும். எப்படியோ காப்பு மேலே போய் டெரஸ்ல நின்றுட்டான். ரெஸ்கியூ டீமுக்கு சொல்லிட்டாங்க, போட் வரும்பா, போட் வரலன்னா ஹெலிகாப்டராவது வரும்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. வெயிட் பண்ணுறான், ஹெலிகாப்டர் ஆன் த வே வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான், இல்லை ஹெலிகாப்டர்லாம் எங்கே வருது, நான் குதிச்சிடுறேன் அப்படின்னு தண்ணிக்குள்ளே. அவனுக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. மேலேருந்து அப்படியே குதிச்சிட்டான் தண்ணிக்குள்ளேன்னா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பின்னாடி வந்தான், என்ன எதை கொண்டு போகும்? அப்படிதான் சில பேருடைய பொறுமை இன்மையும் எல்லாம் முடிகிற நேரத்துக்கு முன்னாடி குதிச்சிரு. குதிக்காத, பொறுமையா. God delays answers for a greater purpose. பேசுறவர் சில வேளை பொறுமையோடு பேசுவார், அமைதியோடு பேசுவார். எலியா பார்க்கிறார், அக்கினி சத்தம், பெருமன் சத்தம், எதுலையுமே கர்த்தர் இருக்கவில்லை. எலியா பொறுமையோடு இருக்கார். ஏன் அதை அழகாக எழுதியிருக்காருன்னு தெரியுமா? Prophets knows the waiting period of God. எலியாவுக்கு தெரியும் கர்த்தர் பேசுவார், எல்லா சைனும் இருக்குது. அதான் தெரியுதுல்ல, அக்கினி அதில் கர்த்தர் இருக்கவில்லை. ஒவ்வொன்றும் அழகாக எழுதியிருக்கும். கடைசியில அமர்ந்த மெல்லிய சத்தம், அதில் கர்த்தர் இருந்தார். அது வரைக்கும் எலியாவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆகவே தான் ஊன எழுதுறார், இதுலேயும் கர்த்தர் இருக்கவில்லை, இதுலேயும் கர்த்தர் இருக்கவில்லை. கடைசியில் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் பேசினார். உங்களுக்கு அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேசுவார். இப்போ அநேகரோடு அதை தான் பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். உங்களோடு கூட பேசிட்டே இருக்கார். God delays answers for a greater purpose.
சில வேளையில் நான் பார்த்துருக்கேன், அன்ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ் கூட ப்ரொடெக்ஷனாக மாறிடும். அந்த ப்ரேயர் மட்டும் ஆண்டவர் கேட்டிருந்தானு இருக்கும். ஆண்டவர் எனக்கு வாழவே பிடிக்கல, எடுத்துக்கொள்ளும். பாதி பேர் இங்கே உயிரோடு இருக்க. அது நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி தான் ஜெபிச்சிருப்பாங்க, சீக்கிரம் மாறும் ஆண்டவர், வரேன் வரேன் மாறானாதா மாறானாதான்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி க்ளோஸ்ட் டோர்ஸ். பவுல் போகணும்னு நினைக்கிறார், கர்த்தரோ அவரை தடுக்கிறார். அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவியானவரோ அவளை போக ஒட்டாதிருந்தார்னு இருக்கும். ஸோ வாசல் திறக்கிறது எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றது கிடையாது. ஆல் ஓப்பன் டோர்ஸ் ஆர் நாட் ஃப்ரம் காட். பெரிதும் அனுகூலமான கதவா கூட இருக்கும், இட் இஸ் நாட் ஃப்ரம் காட். ஸோ நம்ம நினைச்சுக்கிறோம் ஓப்பன் டோர்ஸ் ஆர் ஃப்ரம் காட். வர்ற எல்லாமே வந்து கர்த்தர்கிட்ட இருந்து வர்றது கிடையாது. பெரிய கதவை சாத்தானும் திறப்போம், உதவி செய்யற மாதிரி மக்களை சாத்தான அனுப்பும். பயிர்கள் வளரும் போது அதோடு கூட களைகளும் வளரும் ஏசாமி சொன்னார். ஒரு முறை ஒரு தேவதாசன் தன் சபைக்காக ஜெபிக்கும் போது அநேக களைகள் சபைக்குள் வளர்ந்திருக்கிறது, இதெல்லாம் நான் எப்படி பிடுங்கிறது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணான். இப்போ ஆண்டவர் சொன்னாரா, பயிரோடு களைகளையும் வளர விடு. இப்ப நீ போய் இந்த களைகளை பிடுங்கினா உள்ள இருக்கிற சிஸ்டமே, உள்ள இருக்கிற சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து மொத்தமும் வந்து பாதிக்கும். பயிர்களோடு களைகளையும் வளர விடு. நல்ல கனி கூடாத மரங்களை தேவனை பிடுங்கி போடுவார். அது தேவதூதர்களுடைய வேலை. அவர்கள் வந்ததை பிடுங்கி கதர்களை தூக்கி அக்கினியிலே போடுவார்கள். வளரட்டும். பவுல் ஒரு சைடில் போகணும்னு யோசிக்கிறார். ஒருவேளை கர்த்தர் பவுலுக்கு தரிசனத்தை கொடுக்கல, அப்போஸ்தலனாகிய பவுலும் அதுக்கு சென்சிட்டிவா இல்லாம இருந்தான். You have to be sensitive to the Holy Spirit. இன்னைக்கு ஏன் தெரியுமா அநேக தவறுறாங்க, அநேக ஊழியங்களும் சபைகளும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் தவறுகிறதுக்கான காரணம் insensitivity. You have to be sensitive to the voice of the Holy Spirit. You have to be sensitive to the voice of the Holy Spirit. The discernment of Spirit வேணும். ஒரு நான் மதிக்கிற ஒரு பாஸ்டர், சபை போதகர் இப்படி எழுதியிருந்தார். இன்னைக்கு டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அந்த கிஃப்ட்டுக்கே வேலை இல்லாம இருக்கு. The gift of discernment of spirit
வேலை இல்லாமல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லா ஆவிகளோடையுமே ஒன்றா வரும், எல்லா ஆவிகளோடையும் ஒன்றா ஒத்து போயிடும் சபையார். ஆகவே டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் கிஃப்ட்டுக்கே வேலை இல்லாமல் இருக்குன்னு சொல்லி இல்லை, ஊரோடு ஒத்துவாள், உலகத்தோடு ஒத்து. த கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்டுக்கு இன்னைக்கு வேலையே இல்லாமல் இருக்கு காங்கிரிகேஷன். எவ்வளோ உண்மை தெரியுமா? இன்னைக்காகவே தான் அந்த சென்சிட்டிவிட்டியே கிடையாது. ஆதி திருச்சபையின் மக்கள் they were sensitive to the voice of the Holy Spirit. இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் I should be sensitive to your voice. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நேரிட பண்ணுவார், உனக்கு அதை காண்பிப்பார், உன் அதை கேள்விப்பட வைப்பார், உன் காதுகள் கேட்க செய்வார். You have to be sensitive to the voice of God. சூழ்நிலை மூலமா பேசுவார், யார் மூலமா பேசுவார். ஏன் பேசுறாருன்னா உன்னை நேசிக்கிறதுனால அவர் பேசுறார், உன் மேல அன்பு கூறுகிறதுனால அதை பேசுறார், உன் மேல அவருடைய கண்கள் இரக்கமா இருக்கிறதுனால பேசுறார். God's no always leads to a greater yes. ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு நோன்னு சொல்றாருன்னா இட்ஸ் நோ ஃபார் எவர். அந்த நோவோடு இருக்க போறது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில ஒரு பெரிய எஸ் வந்துச்சு. எதுக்குன்னா யூரோப்புக்குள்ள ஐரோப்பாக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்கு பவுலை கர்த்தர் பயன்படுத்துறார். இல்லைன்னா சுவிசேஷம் பரவி இருக்காது. So God's no is always for a greater yes. So fifth point ரெண்டு காரியம் பார்க்குறோம். ஒன்று க்ளோஸ் டோர்ஸ்ன்னு சொன்னேன், ரெண்டாவது காட்ஸ் delayed answers. God delays answers for greater purposes. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா லாசரஸ் 4 நாள் ஆயிடுச்சு. He was dead for 4 days. ஆண்டவர் வேணும்னு டிலே பண்ணார். தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்துச்சிருந்தானா கேட்ட உடனே வந்திருக்கலாம். ஆனால் அவர் வேணும்னு டிலே பண்ணார். அதுக்கு தான் அங்கே கூட இருந்தவங்களுக்கு மாத்தாள் மடியாளவங்களுக்கு எல்லாருக்குமே கோவம் என்னன்னா, ஆண்டவருக்கு தான் தெரிவுபடுத்திட்டோம், உடனே வந்துடணும்ல, ஆண்டவர் ஏன் வரல? அவர் டிலே பண்ணார். அந்த டிலேல கூட ஒரு பர்பஸ் இருந்துச்சு. ஏன்னா உடனே ஆண்டவர் வந்திருந்தாருன்னா அந்த அற்புதம் சாதாரண ஒரு அற்புதமாக இருந்திருக்கும். இல்லை சில பேர் சும்மா அவன் தூங்கி நின்றுருக்கான்னு சொல்லியிருப்பான். கல்லறையில் போட்டு எல்லாம் மூட்டி கல்லெல்லாம் வச்சதுக்கப்புறம் 4 நாள் ஆச்சுன்னும் போது ஏத்திஸ்ட் கூட நம்பிடுவான். கரெக்டு தானே? நிறைய ஏத்திஸ்ட் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டாக்டர் இருப்பான், அது எழுந்துடும். சில சம்டைம்ஸ் 6 மணி நேரத்தில் திருப்பி உயிர் வந்துடும் சொல்லு, போன உயிர் திரும்பி வந்துடும். ஆனால் 4 நாள் ஆயிடுச்சு நாருமேன்றான். கரெக்டு தானே? ஏத்திஸ்டே சொல்லுவான், டேய் 4 நாள் ஆயிடுச்சுடா, திறக்காதடா. 4 நாள் கழிச்சு வரார். யோவான் 11 அதிகாரம் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா தெரியும். So delay is not a denial. So God waits to reveal His greater glory. வெயிட் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்கிறதுக்காக தான் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய பிளஸ்ஸிங் அவர் டிலே பண்ணுறார், உங்களை வெயிட் பண்ண வைக்கிறார். பெரிய அனுகூலமான வாசல், பெரிய கதவு உனக்கு திறக்கப்படும், நிச்சயமாக திறக்கப்படும். ஜூன் மாதம் எண்டுக்குள்ள அநேகருக்கு கர்த்தர் வேலைகளை கொடுப்பார்னு சொன்ன எத்தனை மாசங்களா, சிலர் 1 இயருக்கு மேலே 1 இயர் 2 இயராக வெயிட் பண்ண பிள்ளைகள் கூட இந்த மந்த் எண்டுக்குள்ள ஆண்டவர் பெரிய கதவுல திறந்தார். சாட்சி நான் டைம் கொடுத்தேன்னா நான் மெசேஜ் கொடுக்காத வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ சாட்சிகள். ஜூன் மாசத்துல மட்டும் அத்தனை சாட்சி. நம்பர் 6, சில வேளை உபத்திரவத்தை தேவன் அனுமதிப்பார்.
ரோமர் 8:28 வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சில வேளையில் ஆண்டவர் ட்ரையல்ஸ் அனுமதிப்பார். God allows trials for a greater blessing. யோசேப்பின் வாழ்க்கை தான் அதுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஓல்ட் டெஸ்டமென்ட் ஜோசப். ஆண்டவர் யோசேப்புக்கு அநேக ப்ராமிஸை கொடுத்தார். உன்னை உயர்த்துவேன், குடும்பத்திலேயே உயர்த்துவேன், தேசத்திலேயே உயர்த்துவேன், எல்லாரும் உன்னை தலை வணங்குற அளவுக்கு நான் செய்வேன். ஆனால் யோசேப்பு வாழ்க்கையில் அந்த ப்ராஃபஸி வந்ததுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்ரையர், ஸ்லேவரி, இம்ப்ரிசன்மெண்ட், ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ், அடிமத்தனம், சொந்த சகோதரர்களால் நம்பினவர்களால் ஏமாற்றப்படுறது, சிறைச்சாலை, அவன் மேல தவறான ஒரு பழி. ஆனா ஒன்றும் தேவனுடைய செயலை, சித்தத்தை யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே முடியல. தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். தேவன் சொல்வது எதுவோ அது நடக்கும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஆதியாகமம் 50:20 வாசிக்க கேட்போம். Genesis 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். உனக்கு விரோதமா வர்ற எல்லா தீமையையும் வெகு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நன்மையா மாற பண்ணுவார். இல்லைன்னா ஒரு சின்ன லெவலுக்கு தான் யோசிப்பு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். பெரிய தீமையா நினைச்சாங்க, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். பெரிய உபத்திரத்துக்குள்ள போறவங்க பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. பெரிய அவமானத்தையும் பெரிய சவால்களையும் பார்க்கிறவர்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய பெரிய ஜனக்கூட்டத்தின் மத்தியில கர்த்தர் ஆசீர்வாதமான வைப்பார். சின்ன பிரச்சனை சின்ன ஆசீர்வாதம், பெரிய பிரச்சனை பெரிய ஆசீர்வாதம். சின்ன பிளஸிங்னா சின்ன பிரச்சனை தான். பெருசா இருக்கா அவங்க லைஃப்ல, பெரிய தேவை இருக்கா, பெரிய கதவு திறக்க போகுதுன்னு அர்த்தம். சொல்லுங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க பாருங்க. ரொம்ப டிலே ஆயிடுச்சா, முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர். வேக வேகமா வந்து முடிச்சுட்டு போயிடுவார். என்னடா திரும்பி பார்க்கறதுக்குள்ளே முடிச்சுட்டு இருப்பார். அனுகூலமான கதவுகள், வாசல்கள் திறக்கப்படுது. கடைசியா 7வதாக ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்யறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஸோ இன்னைக்கு ஸ்டைலில் சொல்லணும்னா அவுட்வர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், வெல்த், எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பார்க்காதப்பா. Man looks at the face, God looks at the heart. மனுஷன் எப்பவுமே வெளி தோற்றம், வெளியே இருக்க சிச்சுவேஷன் எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றோம், நல்லதுக்கு தான் சொல்றோம், நல்லதுக்கு தான். நீ வாயை திறக்காம நீ எதுக்கு நல்லதுக்கு சொல்ற? தயவு செய்து நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தாலே நல்லது தான். ஆண்டவர் தாவீது, அவன் தான் இளையவன், ஒரு ஆடு மேய்க்கிற ஷெப்பர்ட் பாய். யாருமே அவனை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவன் சொந்த குடும்பத்திலேயே தகுதியற்றவனா ஒருத்தன் தான். ஆனா தாவீதை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அதுதான் ஆராய்ந்து முடியாத.
எண்ணி முடியாத அதிசயம். இந்த உலகத்தில் தேவனால் பயன்படுத்தப்படுற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவாங்க, அவர் என்னை தெரிந்து கொண்டதே பெரிய அற்புதம், இதுக்கு மேல ஒரு அற்புதம் வேணுமா? அவர் ஒன்றுத்துக்கு உதவாதவர்களை, குப்பைகளை அவர் தெரிந்தெடுத்து, தாவீது அதை தான் சொல்லியிருப்பார், என்ன அவர் தெரிந்து கொண்டதே ஒரு பெரிய அற்புதம் தான். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் சங்கீதம் ஃபுல்லா ஆண்டவர் புகழ்ந்திருப்பார். இஸ்ரேலியே கிரேட்டஸ்ட் கிங் தாவீது தான். இதுலயே பெரிய ராஜா தாவீது தான். நீ வர நாட்கள்ல தேவன் 1000 தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் இந்த பூமிக்கு இறங்கி வருவார். அப்படித்தான வேதம் சொல்லுது. பிரதான தூதர்களோடு, சத்தத்தோடு, ஆரவாரத்தோடு, அநேக பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு ஆண்டவர் இறங்குவார். அப்பொழுது இந்த தாவீதையும் இந்த அவன் கூட்டு வருவார். கிங் டேவிடையும் ஆண்டவர் கூட்டு வருவார். பாப்பா திரும்பியும் அரசாட்சி செய்வோம். நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் அபிஷேகம் பண்ணுவார். ஒவ்வொருத்தரையும் ராஜாக்களும் ஆசாரியரும் நிறுத்துவார். அதுக்குள்ள போனோம்னா அநேக வசனங்களை கொடுக்க வேண்டியதா இருக்கும். So God chooses people beyond human expectations. அவர் தகுதி எதையுமே பார்க்கறது இல்லை. அவருக்கு வேணும்னு நினைச்சிட்டாருன்னா எடுத்துருவார். ராஜாவை ஜனங்கள் வேணும்னு கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்றார், ராஜாவேன்னு கேட்குறாங்க, அவன் எது வேணுமோ அதை எடுத்துக்கொள்வான். உன் வீட்டில் எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்வான். உன் பிள்ளைகள்லேருந்து, உன் குமாரத்தைகள்லேருந்து, குமாரர்கள்லேருந்து எது அவனுக்கு நல்லதா படுதோ ராஜா எடுத்துக்கொள்வான். ஜனங்க பரவாயில்ல, எங்களுக்கு ராஜா வேணும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் கர்த்தர் தான் அவங்கள அரசான் தான் நியாயம் செஞ்சுட்டார். நம்முடைய இயேசு ராஜாவும் அப்படிதான், வேணும்னு நினைச்சா எடுத்துருவார். நீங்க ஒவ்வொருவருக்கும் அவருக்கு வேணும். அவர் சோஷியல் ஸ்டேட்டஸையோ, டேலண்ட்ஸையோ, பொசிஷன்ஸையோ எதையுமே அவர் பார்க்கறது. அவருக்கு வேணும், அதனால எடுத்துக்கிட்டார். என்ன வேணும்னு விரும்பினார், எடுத்துக்கிட்டார். என்னையே கேட்கல, அவர் எதுக்கு நம்மளை கேட்கணும்? அதனால சொல்றார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை என் பக்கம் இழுத்துக்கொண்டேன். அவருக்கு தெரியும், இது கொஞ்சம் புத்தி தெரிஞ்சிச்சுன்னா இது பேசும், ஆர்கியூ பண்ணோம், ஃபைட் பண்ணோம், தூக்கிட்டார். ஏன்னாப்பா இப்போ பேசிட்டு இருக்க, அதெல்லாம் உன்னெல்லாம் எப்பயோ முடிச்சாச்சு, எப்பயோ ஒன்று எடுத்துக்கிட்டேன். எப்போ ஆண்டவரே? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அதுதான் அவருடைய உரிமை. ஹல்லேலூயா. அதுதான் நம் சுதந்திரம். அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். யோபு 9:10 போடலாம், எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஜோப் 9:10 படிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கடங்களை கையில உயர்த்தி, எனக்கு இன்னும் தேவை
வெளிச்சம் ஒவ்வொரு ரோ 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 வா 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 வா. என்னை காத்து கொள்ள ரா ரா மா 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 தா ரா மா தா. என்னை காத்து கொள்ள எல்லார் கரங்களை உயர்த்தப்படல். கர்த்தர் இந்த ஆராதனையில மகிமைப்படுகிறார். எல்லார் கரங்களை உயர்த்தப்படல். ஓ மா தரே மாஷா பா பா. மேலெல்லாம் ஒரு விசேஷத்த ஒரு அபிஷேகம் இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்த்திராத அனுபவங்களை இன்னிலிருந்து பெற போகிறீர்கள். இது வரைக்கும் நீங்க பார்த்திராத உன்னத அனுபவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில பெறப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஓ அப்படி மகிமையின் அபிஷேகத்தை உங்க மேல ஊற்று. ஊழியத்துக்கான விசேஷித்த மகிமை இறங்குகிறது. நட்சத்திரங்கள் ஆங்காங்கே கிருபைகளா இறங்குகிறதை பார்க்கிறேன். பட்டயங்கள் ஆங்காங்கே இறங்குகிறதை பார்க்கிறேன். Yes, 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 yes. Oh, glory, 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 glory. மகிமை, 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 மகிமை. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார். ஓ இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறார். மோடு இருக்கிற என்பதை நிரூபிப்பா. மோடு இருக்கிற என்பதை நிரூபித்து காண்பிப்பா. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். மோடு இருக்கிறதை நிரூபிக்கும்படி இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒரு மத்தியில வந்திருக்கிறார். இயேசு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஓ ஷாபா பா 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 ஷாபா பா பா. Receive, receive the receive, receive the anointing, receive the mighty presence of God, mighty glory of God, mighty anointing of God, power. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. இப்பொழுது அபிஷேகம் இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. ஒவ்வொருத்தர் மேலையும் உச்ச தலையில உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மகிமை இறங்குது. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ஓ இன்னைக்கு நீ பார்க்கிற உபத்திரவத்தை இனி என்றைக்கும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நீ காண்கிற உபத்திரவத்தை, இன்னைக்கு நீ பார்க்கிற தடைகளை, இன்னைக்கு பார்க்கிற எல்லா விதமான சத்துருவின் போராட்டங்களை நீ என்றைக்கும் காண மாட்டா. என்றைக்கும் காண மாட்டா. என்றைக்கும் காண மாட்டா. உன்னையும் குடும்பத்தின் தேவன் ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறபடினா அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். Say a word, Lord. Say a word, Lord. Stretch your finger, Lord. Stretch your mighty hand, Lord. Stretch your mighty hand. மோசே போய் செங்கடலுக்கு முன்பாக நின்று சொன்னார், Behold his mighty hand. சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய வலது கரம். The right hand of God is power. Stretch forth your mighty wonderful hand. Stretch forth your mighty powerful hand. அவருடைய புயம், அவருடைய வலது கரம் உனக்கு முன்பாக பூட்டின வாசல்களை திறக்கிறது. உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. தாழ்வில் உன்னை தூக்குகிறா. சிறையிருப்பிலிருந்து உன்னை தூக்குகிறா. மரண பிடியிலிருந்து உன்னை தூக்குகிறா. சத்துருவின் போராட்டங்களிலிருந்து உன்னை தூக்குகிறா. தொய்விலிருந்து உன்னை தூக்குகிறா. மனுஷனுடைய பழி பேசர் உன்னை தூக்குகிறா. Fire! 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 Touch! Lord! Lord! Lord!
சிலருடைய வயிறுலாம் பற்றி எரியறது போல இருக்கும், சிலருடைய கண்கள்லாம் பற்றி எரியறது போல இருக்கும், சிலருடைய தலையெல்லாம் பற்றி எரியறது போல இருக்கும், சிலருடைய உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் you will feel a tangible glory, an electrocuting power of the Holy Ghost. That's nothing but the power of the Almighty God. The power of the Almighty God. Be healed in the name of Jesus. Be delivered in the name of Jesus. By the sword of the Lord, by the finger of the Lord, by the hand of the Almighty God. Leave in Jesus' name. Leave every infirmity. Leave in Jesus' name. ஒவ்வொரு பலகீனப்படுத்துகிற ஆவிகள், ஒவ்வொரு சோர்வை உண்டாக்குகிற ஆவிகள், ஒவ்வொரு மரண பயத்தை கொடுக்கிற ஆவிகள், ஒவ்வொரு தற்கொலை எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள், ஒவ்வொரு விக்கிரகத்தின் ஆவிகள், சர்பத்தின் ஆவிகள், மந்திர தந்திரத்தின் ஆவிகள், சாபத்தின் ஆவிகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கிட்டும் குடும்பங்களையும் ஆட்கொண்டிருக்குமானால், இதை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆட்கொண்டிருக்குமானால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். விலகி போ, நரகத்துக்கு போக வேண்டிய கட்டளை கொடுக்க. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know Everybody he pray. holds my future. Jesus holds your future. Jesus is your future. Living just He's the Lord of the past, He's the Lord of the present, He's the Lord of the future. because he lives. Yes, 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 I yes. can face Oh, my Jesus. tomorrow. Oh, my Jesus. Because he lives. Oh, my Jesus. All fear is gone. Because I know he holds இன்று நீ காண்கிற தடைகளை, எகிப்திய இன்று நீ காண்கிற பிசாசுகளை, எனக்கு முன்பாக பார்க்கிற எல்லா சோர்வுகளை இனி ஒரு நாளும் பார்க்க மாட்டேன். because he lives. காசிலே I can face tomorrow. Because he lives. Jesus lives forever and forever. Fear is gone. Because I know he holds my future. And life is worth the living just because he lives. அஞ்சிடே என் கரங்களை உயர்த்தி ஒரு விசுவாச அறிக்கையாக அஞ்சிடே எல்லாரும் சேர்ந்து அஞ்சிடே One more time. ஒருவருக்குள்ள உடைய விசுவாசம் வரமான தைரியம், அபிஷேகம், ஒரு anointing.
ஸ்தோத்திரம். என் மேல் வரும் தண்டனையை உண்மையில ஏற்றுக்கொண்டீர்கள். என் மேல் வர சாபத்தை உண்மையில ஏற்றுக்கொண்டு எங்க மேல இருக்கிற தோஷத்தை உங்க மேல இயேசுவின் பின்னே கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஒரு 3 ஆமென் சொல்லிடலாமா? ஆமென், ஆமென், ஆமென். God bless you.